டி.எஸ். தினேஷ், ஊர் பெயர் இல்லை. இவர் கேட்டிருக்கிற கேள்வி, லக்னாதிபதி 6-8-12 மறைந்தால் வாழ்வின் பிற்பகுதியில் ராசி வழி நடத்தும் என்கின்றனர். யார் சொல்கிறாங்கன்னு தெரியல, யாரோ சொல்லியிருக்காங்க, இவர் கேட்டிருக்கார். ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் எதிர் அணி என்றால் பலன் எவ்வாறு இருக்கும்? உதாரணம், கடக லக்னம், கும்பராசி. கேள்வி என்னமோ ஒரு சரியான கேள்வி மாதிரி தான் தெரியுது. ஆனால் லக்னாதிபதி 6-8-12 மறைந்தால் வாழ்வின் பிற்பகுதி ராசி வழி நடத்தும்னா அது எப்படி ராசி வழி நடத்தும்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. கேள்வி கேட்ட உங்களையே நான் கேட்குறேன் திருப்பி. ராசின்னா என்ன, லக்னம்னா என்ன? ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? முதல்ல, லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இந்த கேள்வி. அது பல தடவை சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் இந்த இடத்துல மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்காக சொல்லிடுறேன். லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். அப்போ உயிர் இல்லாமல் உடல் இயங்குமா? உயிரே இல்லைன்னா அப்போ உடலுக்கு அங்கே என்ன வேலை? உயிர் போன பின்னால் உடல் எத்தனை நாளைக்கு அங்கே இருக்கும்? ஒரு நாளைக்கு இருக்கும், இல்லைன்னா 2 நாளைக்கு இருக்கிறதே கஷ்டம். உடல் வேலை செய்யுமா? இயங்குமா உடல்? உயிர் இல்லைன்னா உடல் இயங்குமா? கேள்வி பார்த்தீங்களா எப்படி வந்துருச்சுன்னு? நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி சாதாரண கேள்வி தான், அதுக்கு விட எப்படி வருது பார்த்தீங்களா? அதுதான் அனுபவம். லக்னம் என்பது உயிர் ஐயா, ராசி என்பது உடல் ஐயா. அப்புறம் லக்னாதிபதியே அங்கே 6-8-12 வந்து பகையாகி கெட்டு மறைஞ்சிட்டாருன்னா ராசி எப்படி வேலை செய்யும்? அங்கே உயிருக்கே வேலை இல்லைன்னும் போது இங்கே ராசி உடல் எப்படி வேலை செய்யும்? எப்படி வேலை செய்ய முடியும்? யாரோ ஒருத்தர் என்னமோ சொல்லிட்டார், அவருக்கு தெரிஞ்சதை. அதை சந்தேகத்துக்கு நீங்களும் கேட்டீங்க. அது சந்தேகமாக இருந்ததுனால தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க என்கிட்ட. இப்படி சொல்கிறாங்களே, இது சரியா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. புரியுதா? அதுதானே உங்களுடைய கேள்வி, அப்படி தானே கேட்டிருக்கீங்க. அப்போ என்ன, உயிர் இல்லாமல் உடல் எப்படி இயங்கும்? அங்கே லக்னாதிபதியே கெட்டு போயிட்டாருன்னா இங்கே ராசி மட்டும் என்ன வேலை செஞ்சிடும்? செய்யாது. லக்னம் பலமாக இருந்தால்தான் ராசியை துணையாக சேர்த்துக்கொள்ள முடியும். லக்னம் அங்கே வீக்காகி போச்சு அப்படின்னா நீ என்னதான் ராசி பலமாக இருந்தாலும் உனக்கு பலன்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்கவே இருக்காது. மேலும் ராசி என்பது எதற்கு பயன்படுகிறது? கோசார பலன்களுக்கு மட்டும்தான், அப்பப்போ பார்த்துக்கிற பலன்களுக்கு தான். அது வாழ்க்கையினுடைய ஒரு பலன்களை எல்லாம் நிர்ணயித்து நடத்தவே முடியாது. அதனால் ராசியினால் லக்னம்தான் உயிர், ஜீவன், ஆத்மா. அப்போ லக்னம் அங்கே இல்லைன்னும் போது வெறும் ராசியை வச்சுக்கிட்டு நீ எதுவுமே பண்ண முடியாது. இப்போல்லாம் டிவிலையும் பேப்பர்லையும் எழுதுறாங்க இல்லையா ராசி பலன், அது மாதிரி தான் அமையும். பல கோடி பேர்கள் ஒரு ராசியில் பிறந்திருக்காங்க, எல்லாத்துக்கும் அந்த பலன்கள் சரியாக வருமா? ஏதோ ஒரு 2-3 பேர்த்துக்கு, ஒரு 4-5 பேர்த்துக்கு சரியாக இருக்கும், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் சரியாக வந்துடுமா? வராது. அது இந்த வாரம் சரியாக வந்துச்சுன்னா அடுத்த வாரம் சரியாக வராது, மாதிரி தான் இருக்கும். கோச்சார பலன்களுக்குத்தான் ராசி, ஜாதக பலன்களுக்கு லக்னம். உங்களுக்கு ஜாதக பலன்கள் வேணுமா? கோசார பலன். கோசார பலன் கூட லக்னம் இல்லாமல் கோசார பலன் எடுக்க முடியாது, அதையும் நினச்சிக்கோங்க. கோசார பலன்களுக்கு ராசி உதவுது, ஆனால் லக்னம் இல்லாமல் ராசி இந்த கோசார பலனையும் எடுக்க முடியாது, லக்னம் தான் வேணும். அப்போது லக்னாதிபதி 6-8-12 மறைந்தால் வாழ்வின் பிற்பகுதியில் ராசி எப்படி வேலை செய்யும்? எந்த அடிப்படையில் வேலை செய்யும்? அது அவர்கிட்ட கேளுங்க. சொல்லுப்பா, எனக்கு விளக்கம் சொல்லு என்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அந்த யார் சொன்னாங்களோ அவங்கக்கிட்ட விளக்கம் சொல்லு, எனக்கு விளக்கமாக சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன்.
மாதேஸ்வரன் ஐயா வராது அப்படின்னு சொல்கிறாரு, நீ வரும்னு சொல்லி எனக்கு உறுதிப்படுத்தி காட்டு அப்படின்னு கேளுங்க, பார்க்கலாம். நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியாத விஷயமா இருக்கிறத நான் எப்போவுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுவேன். அதனால் நான் பல புத்தகங்களை படிச்சுக்கிட்டே இருப்பேன், இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். வேறு நூலாசிரியர்கள் எழுதுகிற புத்தகத்தை கூட படிப்பேன், மூல நூல்களையும் படிப்பேன், என் புத்தகத்தையும் படிப்பேன், படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். படிப்புக்கு முடிவு கிடையாது, படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போது அந்த வாழ்வின் பிற்பகுதியில் ராசி நடத்தும் அப்படின்னு சொன்னவர்கிட்ட தான் இந்த கேள்வி கேட்கணும். எப்படிப்பா லக்னமே இல்லை, ராசி மட்டும் எப்படிப்பா வேலை செய்யும், உடல் மட்டும் எப்படிப்பா வேலை செய்யும் அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். அவங்கக்கிட்ட இருந்து தான் அந்த பதில் வாங்கணும். பதில் வாங்கி எங்களுக்கும் சொல்லுங்களேன். ஸ்டார் அகாடமியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு இதை போட்டு ஒரு ஜூம் மீட்டிங்கில் போட்டு, அல்லது அவரை சொன்னவரை பிடிச்சி கொண்டு வந்து சீனிவாசன் முன்னால் நிறுத்தி ஒரு ஜூம் மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணுங்கள். சொல்லட்டும், எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். கடக லக்னம் கும்பராசி ரெண்டும் ஆப்போசிட் தான். அது எப்படி கடக லக்னத்துக்கு கும்பராசி எப்படி வேலை செஞ்சிடும்? செய்யுமா? எங்கேயாவது செய்யவே செய்யாது. இது ஒரு பக்கம் போகும், அது ஒரு பக்கம் போகும். லக்னமும் ராசியும் 6 8 8 6 அப்படிங்கிற சஷ்டாஷ்டகத்தில் அஷ்டசஷ்டாஷ்டகத்தில் அமைஞ்சு போயிடும். சஷ்டாஷ்டகம் அஷ்டசஷ்டாஷ்டகம் எல்லாம் இருக்குது சாமி, நிறைய விஷயங்கள் இருக்குது. சும்மா சொல்கிறவங்க கொஞ்சம் ஒரே ஒரு வார்த்தையில் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை நீங்கள் பலன் சொல்லும் பொழுது எடுத்து பார்த்தீங்கன்னா தான் அவங்க சொன்னது தப்பாக ரைட்டான்னு புரிஞ்சிக்க முடியும். இப்போ அவங்க சொல்கிறது தப்பாக ரைட்டான்னு நான் சொன்னதை வச்சுக்கிட்டே நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க, தப்பு தான் அப்படின்ட்டு புரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். உயிர் இல்லாமல் உடல் இயங்காது அப்படிங்கிறதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. வாழ்க்கையினுடைய பிற்பாகத்தில் ராசி வேலை செய்யாது. முற்பாதியிலையும் சரி பிற்பாதியிலையும் சரி எப்போவுமே அது ராசிக்கு அந்த பலம் கிடையாது, லக்னத்துக்குத்தான் அந்த பலம். ஜாதகமே லக்னத்தினுடைய அடிப்படையில் தான். லக்னம் இல்லைன்னாங்க ராசி கட்டமே இல்லை. கிரகங்கள்லாம் சும்மா நிற்கும், அப்படியே ஐடில் பொம்மையாக நின்றுக்கிட்டு இருக்கும். லக்னத்தை வச்சுக்கிட்டு தான் எல்லாமே கம்ப்ளீட்டாக. ராசி என்பது என்னன்னா அதுக்கு துணை நிற்குது. லக்னத்துக்கு ராசி துணையாக நிற்குது. சூரியனை வச்சு தான் நம்ம லக்னம் கணக்கிடுறோம். அப்போ லக்னங்கிறது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? சூரியனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ராசி என்பது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? சந்திரனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. சூரியனையும் சந்திரனையும் ஒரே அளவில் கொண்டு வந்துட முடியுமா? சூரியனுடைய ஒளி என்ன, சந்திரனுடைய ஒளி என்ன? சூரியனுடைய ஒளியை வாங்கித்தான் சந்திரன் பிரதிபலிக்கிறார். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவார், கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே போவார். ரெட்டை வேஷம், ரெட்டை வாழ்க்கை அவருக்கு, வளர்பிற தேய்பிற ரெண்டு. அப்போ சந்திரனை சூரியனுக்கு ஈக்குவலாக வச்சு பேச முடியாது. ஆனால் அது ஒளி கிரகம், ரெண்டும் ஒளி கிரகங்கிறதுனால சூரியனும் சந்திரனும் தேவைப்படுறாங்க. எப்படி தேவைப்படுறாங்க? ஒருத்தர் உயிருக்கு தேவைப்படுறாரு, இன்னொருத்தர் உடலுக்கு தேவைப்படுறாரு, மனதுக்கு தேவைப்படுறாரு. சந்திரன் உடலுக்கும் மனதுக்கும் அதிபதி ஆகுறாரு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் வேணும். என்னதான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வித்தியாசம் இருந்தாலும் ஜோதிட சாஸ்திரத்துக்கு இவர்கள் ரெண்டு பேரும் தான் முக்கியம். முன்னால் இருக்கிறவங்க தான் ஞாயிறு திங்கள். பாருங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வர்றாங்க. ஞாயிறு சூரியன், திங்கள் சந்திரன், ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் வர்றாங்க. ஆரம்பத்தில் அந்த வார நாட்கள்லேயே அப்படி தானே வருது. அப்போ என்ன ஆகுது? உடல் உயிர் முதல்ல, உடல் அடுத்தது. அப்போது உயிர் இருக்கணும்னா உடலும் அவசியம். உடல் இருந்தால் தான் அந்த உடலில் இந்த உயிர் இருக்கும். அப்போ உடலும் முக்கியம், உயிரும் முக்கியம். அந்த உயிர் மிக முக்கியம், உடல் அதற்கு துணை செய்யும். இதுதான் ராசிக்கும் லக்னத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. லக்னம் என்பது முதல் ஸ்தானம் வகிக்குது, ராசி என்பது இரண்டாவது ஸ்தானம் வகிக்குது. ரெண்டையும் வச்சு இணைச்சித்தான் நாம் ஜோதிட பலன்கள் எடுக்கிறோம். அதோட மற்ற கிரகங்களும் நமக்கு துணை செய்யுது. இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தினுடைய அடிப்படை விஷயம்.
ஆகையினால உங்கள் கேள்விக்கு பதில் என்னன்னா இதுதான். பிற்பகுதியிலெல்லாம் ராசி வேலை செய்யுங்கிறதெல்லாம் உண்மை இல்லை, அதை நம்பாதீங்க. அப்படியெல்லாம் வேலை செய்யாது. லக்னம் தான் முக்கியம். லக்னத்தை வச்சுக்கிட்டே பாருங்கள். 6, 8, 12 இருந்தாலும், லக்னாதிபதி 6, 8, 12 இருந்தாலும் லக்ன சுபர் யோகர்கள் நல்லா இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. 6, 8, 12 இருந்ததாகவே கெட்டு போயிட்டாருன்னு நினச்சிக்காதீங்க. அந்த இடத்துல பகையாக இருந்தால் மட்டும்தான் கெட்டு போவாங்க. நீசமாக இருந்தாலும் நீசபங்கம் கிடச்சிடும், நீசபங்க ராஜயோகம் கிடச்சிடும். ஆகையினால லக்னாதிபதியே கெட்டு போயிட்டாரு அப்படின்னா கூட சில ஜாதகங்கள் நல்லா இருக்கும். எப்படி? சுபர் யோகர்கள் நல்லா இருப்பாங்க. சுபர் யோகர்கள் அந்த லக்னத்தை, அந்த ஜாதகத்தை நடத்திட்டு போயிடுவாங்க. இது ஒரு சூட்சும விதி இருக்குது. ஜோதிட சாஸ்திரத்தில் இல்லாத விஷயமே கிடையாது, நிறைய இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. அது முழுசுமாக அறிஞ்சிக்கிட்டவங்க யாருமே கிடையாது இது வரைக்கும். பெரிய பெரிய முனிவர்கள் கூட 18 மகரிஷிகளும் 18 விதமாக தான் எழுதியிருக்காங்களே தவிர அவங்க ஒவ்வொருத்தரும் எல்லாத்துலேயுமே கெட்டிக்காரன்னு சொல்ல முடியாது. அவங்களும் ஒவ்வொரு விதத்தில் தனித்தனியாக தான் நிற்கிறாங்க அவங்க. அதனால் எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. அப்படி எனக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. எல்லாம் தெரிஞ்சவங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வழியே கிடையாது. எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கவே முடியாது, நம்ம வாழ்நாள் பத்தாது. ஆகையினால் இந்த கேள்விக்கு நான் கொடுத்துருக்கிற பதில் நல்லா 1க்கு 2 தடவை கேட்டுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க.